இருளர் காலனி செய்யூர்ல இருளர் காலனில இன்றைக்கு முதல் பிபிஎஸ் கிளாஸ் விடுமுறை வேதாகம பணி நடத்தி இன்னைக்கு 5வது நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதாவது சர்டிபிகேட், அப்புறம் அவங்களுக்கு பிஸ்கட், ஸ்நாக்ஸு, அப்புறம் நல்ல பிளேட்டு, தட்டு, இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு தட்டு, பிளேட்டு மற்றும் உணவு, பிரியாணி அனைத்தையும் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கொடுத்து இயேசு என்கிற விதையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்கள் மூலம் இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே செய்யூர் இருளர் காலனி பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த ஏழை குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியையும் ஆண்டவர் கொடுத்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லா படித்து முன்னேறி தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் நல்ல ஞானத்தை நல்ல அறிவை கொடுக்க வேண்டும் என்று வகுப்பு எடுத்திருக்கிறோம். எனவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சண்டையெல்லாம் வேண்டாம் தம்பி, சண்டையெல்லாம் வேண்டாம் தம்பி, ஏன் பொறாமையும் வேண்டாம் தம்பி, ஏன் வைப்பு கூட வேண்டாம் தம்பி, சமாதானம் கொண்டு போதுமே, சமாதானம் கொண்டு போதுமே இந்த வாழ்க்கையில. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அருமையான இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம்ல கல்வாரி கமிட்டி கத்தீட்ரல் பேராலயத்தின் சார்பாக இன்னைக்கு நடக்கிற தேர்தலுக்கும் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆகாரத்துக்கு பிரயாசப்பட்ட அடிமைகள் ஆசீர்வதிங்க. ரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா உங்க திருநாமத்தினால ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விதைக்கிற இந்த விதையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எதிர்காலம் நல்ல ஞானம், நல்ல புத்தி, நல்ல தெளிவு, ஆசீர்வாத அனுகூலமா வாழ கர்த்தர் கிருபையால் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆடி காட்டு ஆடி ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடம் இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. வேலைக்கான நன்றிக்குமான இயேசுவின் நாமத்தில் இந்த பனையூர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் ஆண்டவரே இந்த பனையூர் கிராமத்தில் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் கூட 5 நாட்கள் இந்த வேதாகம விடுமுறை வேதாகம ஆண்டவரே இந்த பள்ளியை நடத்தி இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமாக ஆண்டவரே கிஃப்ட் கொடுத்து, சர்டிபிகேட் கொடுத்து, ஸ்நாக்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாம ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா பூத்து குலுங்க, காய்த்து கனிதர ஏசப்பாடி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவும் கர்த்தர் கிருபையால் ஆசீர்வதியும். இந்த நாளில நீங்க கூட இருங்க. பிள்ளைகள் ஆண்டவரே பூத்து குலுங்கட்டும், காய்த்து கனிதரட்டும். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா. இந்த மண்ணுல 5 நாள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்றது. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த குடும்பத்தாருக்கு அது ஆசீர்வாதம். இதுல ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு உணவு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் மூலமாக இயேசு என்ற விதை ஆண்டவர் அந்த வீடுகளுக்கு போய் சேருவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சண்டையெல்லாம் வேண்டாம் தம்பி, சண்டையெல்லாம் வேண்டாம் தம்பி, ஏன் பொறாமையும் வேண்டாம் தம்பி, ஏன் வைப்பு கூட வேண்டாம் தம்பி. I am studying 5th standard.
பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியா தரித்திருங்கள். ரோமர் 12:12. I studying third standard. I come to விளம்பூர். சமாதானம் பண்ணுகிறார்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. நன்றி. குமார இயேசுவின் நாமத்தில் நல்ல தேவனே ஒரு விஷயம் கொடுப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் கர்த்தாவே 5 நாட்கள் இந்த விபிஎஸ் விளம்பூர் கிராமத்தில் இவ்வளவு பிள்ளைகள் வந்து விடுமுறை வேதாகம பள்ளியில சேர்ந்து 5வது நாள் வெற்றிகரமாக முடித்து நடனம், கதைகள் என யாவையும் கற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு சந்தியும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவனுடைய கூட இருந்து நடத்தட்டும். பிள்ளைகள் ஒழுங்கும் கிருமையுமாய் ஆண்டு நல்ல கனி இயேசுவின் கனியாய் வாழ தருவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பெயர் அர்ச்சனா. எங்கள் ஊர் செம்பிலிபுரம். வசனம்: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், எப்பொழுதும் அன்பாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம்: இது கிறிஸ்து நமக்காக தன்னை மிகுந்த தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. பிள்ளைகளுக்கு அவரவருக்கு புரிகிற வண்ணமாக கற்றுக்கல நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தெளிவு, எதிர்காலம் நல்லா இருக்க இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை புகுட்டி இருக்கிறோம். எனவே இந்த 5 நாட்களும் பத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமா வாழ, உண்மையான மெய்யான தெய்வத்துக்குள்ள வாழ பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் பலிக்கு பெருகட்ட பூத்து பெருகட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் செம்பிலிபுரம் கிராமத்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். மத்தேயு 13:34. கர்த்தருக்குள் எப்பவுமே சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. அன்பு, பிறரை மன்னிக்கிற குணம், பிறருக்கு அன்பு செலுத்துகிற குணம், பிறரை மன்னிக்கிற குணம், பிறருக்கு அப்படிப்பட்ட குணங்களை இந்த பிள்ளைகளுக்கு இந்த 5 நாட்களை கற்றுக் கொடுத்து இந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அந்த 5 நாட்களுக்குரிய பார்ட்டிசிபேஷன் மற்றும் இந்த பிரியாணி எல்லாம் ஆண்டவரை கொடுக்க கிருபை செய்திருக்க ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு பொருளும் ஒரு கிஃப்ட். அதற்காக அந்த பிள்ளைகள் வாழ்க்கை அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அதுக்கு பெருகட்ட பொறுத்துக் கொள்ளட்டும், காய்த்து கனி தரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். My name is San Mithun. I am grade 2 second standard. நயனார் குப்பம். வசனம்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. வசனம்:
சந்தோஷமா இருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் தாலுக்காவில் இடைக்கநாடு பேரூராட்சியில் நயினார்குப்பம் கிராமத்தில் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தின் சார்பாக இன்றைக்கு 5வது நாள் பிபிஎஸ் ப்ரோக்ராம் நடைபெற்றது. எனவே இந்த 5 நாட்களும் ஆண்டவராகிய தேவன் கண்ணின்மணி கூட காத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற விதையை இவர்கள் விதைக்கும்படியாக இப்பேற்பட்ட ஒரு தருணத்தை, வாய்ப்பை தேவன் தந்தார். எனவே அந்த தெய்வத்திற்கு கொடான ஒரு நன்றி. இந்த பிள்ளைகள் குடும்பங்கள், இவர்களை கொண்டு அந்த குடும்பங்கள் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை காண வேண்டும். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் உயிர் இனிய சிந்தி கர்த்தருக்கு சோத்திரம். மனப்பாட வசனம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்கு சோத்திரம். மனப்பாட வசனம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார். ஆமென்.